வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேற்கு வங்காளத்தில் ஒரு பெரிய டிபேட்டு. பள்ளி மாணவர்களுக்கு நம்ம ஊர் மாதிரியே அங்கேயும் மதிய உணவு திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் முட்டை போடுறாங்க. இப்போது பிஜேபி கவர்மெண்ட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற பஞ்சாயத்து. கவர்மெண்ட் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? இஸ்கான் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, மதிய உணவு திட்டம், அந்த ப்ராஜெக்டை இஸ்கான் அமைப்புக்கிட்ட நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ முட்டை புரோட்டீனுக்காக வழங்கப்படுது, முட்டையை நிப்பாட்டிட்டு வேறு புரோட்டீன் சத்துக்களை இஸ்கான் அமைப்பு கொடுக்க இருக்குது. பன்னீர், சோயா, ராஜ்மா இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்க இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் தானே முட்டை, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுல என்ன சிக்கல் உங்களுக்கு? மீதி நாள் நீங்கள் சொன்ன பன்னீர், ராஜ்மா இதெல்லாம் போடுங்க, ஒரு நாள் முட்டை போடுறதுல உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் அங்கே கேள்விகள் எழுப்புகிறாங்க. ரெண்டாவது, பிரதமர் மோடியை அமேசானுடைய சிஇஓ சந்திச்சிருக்காரு இன்னைக்கு. இந்த சந்திப்புக்கு பிறகு என்ன அறிவிச்சிருக்கு தெரியுமா? அமேசானு 2030க்குள்ளே இந்தியாவில் 4,53,000 கோடி ரூபாயை நாங்கள் முதலீடு பண்ண இருக்கோம், இன்வெஸ்ட் பண்ண இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஏஐ மற்றும் கிளவுடு உட்கட்டமைப்புக்கு மட்டும் 1,90,000 கோடி ரூபாயை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண இருக்கோம் அப்படின்னு அமேசானுடைய சிஇஓ இப்போது சொல்லியிருக்காரு. 4,53,000 கோடி ரூபாயாம். இதனால் 38 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னும் அமேசான் குறிப்பிட்டிருக்காங்க. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? ஜோகோ நிறுவனத்துடைய ஹெட்டு ஸ்ரீதர் வேம்பு இருக்காருல்ல, அவர் கடந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ப்ரைவேட் ஸ்கூல்ஸு கட்ட நினச்சோம், ஏழை மாணவர்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரீயாக குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கட்ட நினச்சோம். அதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கிட்ட அனுமதிக்காக போனோம், அனுமதி கொடுக்கறதுக்கு லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு ஸ்ரீதர் வேம்பு விமர்சனம் பண்ணியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட்டு ஸ்கூல் அனுமதிக்கு எந்த லஞ்சமும் கேட்கல அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய இந்த பதிவுக்கு டிஎம்கே காரங்க சோசியல் மீடியாவில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சண்டையில் ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காரு, நான் மரணத்திற்கே அஞ்சாதவன், திமுகவுக்கு ஏன் அஞ்ச வேண்டும்? திமுகவினர்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கொள்ளையடித்த பணத்தை திருப்பி தந்துவிட்டு என்னை பற்றி விமர்சிக்கட்டும் அப்படின்னு ஸ்ரீதர் வேம்பு பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த ஃபைட்டில் ஸ்ரீதர் வேம்புக்கு ஆதரவாக பல தனியார் பள்ளி ஓனர்ஸு ஸ்ரீதர் வேம்புக்கு சப்போர்ட் பண்ணி பதிவுகள் போடுறாங்க. ஆமாம், ஸ்ரீதர் வேம்பு ஃபேஸ் பண்ண இந்த பிரச்சனையை டிஎம்கே ஆட்சியில் நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தனியார் பள்ளி முதலாளிகள் இப்போ 1 by 1 பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது டிஎம்கேவுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, இருக்கக்கூடிய 32 துறைகளை, டிபார்ட்மெண்ட்ஸை 16 டிஎம்கே பீரியடில் பிரிச்சுக்கிட்டாங்க. 16 சபரீசனுக்கு, 16 உதயநிதிக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டு வசூல் வேட்டை நடந்துச்சு டிஎம்கே ஆட்சியில் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அடுத்து பாலிமரில் ஒரு ரிப்போர்ட்டு என்னன்னா, மத்திய அரசை ஒன்றிய அரசு அப்படின்னு டிவிக்கே சொல்லிக்கிருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சு, ஒன்றிய அரசுன்னு சொல்லாமல் இந்திய அரசு அப்படின்னு இனி சொல்ல போகிறாங்களா அப்படின்னு பாலிமர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரதமருக்கு சிஎம் விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் இந்திய அரசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை மையமாக வச்சு பாலிமர் இப்படி செய்தி வெளியிட்டிருக்காங்க. கடந்த டிஎம்கே ஆட்சியிலையும் பிரதமருக்கு கடிதம் எழுதும் போதும் இல்லை டெல்லியிலேருந்து ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா இந்திய அரசு அப்படின்னு தான் டிஎம்கேவும் சொல்லியிருக்காங்க. அதே ரூட்டில் தான் டிவிகேவும் இப்போ பிஎம்முக்கு கடிதம் எழுதும்போது இந்திய அரசுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அரசியல் மேடையில் பேசும்போது டிஎம்கேவும் சரி டிவிகேவும் சரி ஒன்றிய அரசு அப்படின்னு தான் பேசுவாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பாதையில் தான் போகிறாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு நாள் வரைக்கும் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையே திமுக அவங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தினது கிடையாது. ஜெயிச்சதுக்கப்புறம் புதுசாக அந்த கல்ச்சரை உருவாக்குனாங்க. அதே பாதையில் டிவிகேவும் விழுந்திருக்காங்க. பொதுமக்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? மத்திய அரசுன்னு சொல்லுங்கள், ஒன்றிய அரசுன்னு எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் மரபோடு நடந்துக்கணும், சினிமாவில் செயல்படுவதை போல விஜய் சட்டமன்றத்திலையும் செயல்படுறாரு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் விஜயை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாஜக மாநில தலைவர் தமிழகத்துக்கு நிதியமைச்சர்
நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? விஜயை பாராட்டுற மாதிரி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தில் விஜய் பேசுனதுலாம் தப்பு இல்லை, குட்டி கதை சொன்னார்ல அப்பாவை காணோம்னு, அதுலலாம் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. ஒரே கட்சியுடைய 2 தலைவர்கள் 2 எக்ஸ்ட்ரீமில் பேட்டி கொடுக்குறாங்க. அண்ணாமலை கட்சியில் இருந்த வரைக்கும் நிர்மலா மேடமுடைய தலையீடு அவ்வளவா இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அண்ணாமலையும் வெளியே வந்துட்டாரா, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே நிர்மலா சீதாராமன் தலையெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் இந்நேரம் அண்ணாமலை கட்சியில் இருந்திருந்தா மீடியாக்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிவிகே கவர்மெண்ட்டை பாராட்டியிருக்காங்களே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. இதை தான் அண்ணாமலை சமீபத்தில் கட்சியில் இருக்கும்போது முட்டு கொடுக்கறதுக்கே 90% நேரம் போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க இது சொன்னாங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்லிடுறாங்க. மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில், இல்லை ஒரு முக்கிய தலைவர் அப்படிங்கிற முறையில் அண்ணாமலை அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அவங்க சொல்கிறதுக்கு இவங்க சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே 90% நேரம் அதுக்கே போயிருச்சு அப்படின்னு அண்ணாமலை சரியாக தான் சொன்னார். இப்போ புரியுது பாருங்கள். இன்னொரு விஷயம், கட்சியை விட்டு வெளியில் வந்தது நல்லது தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிருக்கு. நேற்று ஒன்று சொன்னேன், டிஎம்கே பிஜேபி கூட்டணி வைக்க போகிற மாதிரி தெரியுது, நல்ல வேளை அண்ணாமலை வெளியே வந்துட்டாருன்னு சொன்னேன்ல. இன்றைக்கி 2வது நிதியமைச்சருடைய தலையீடு அதிகரிக்க போகிற மாதிரி தெரியுது. நல்ல நேரத்தில் தான் அண்ணாமலை வெளியில் வந்திருக்காரு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.